தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தற்போது மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். மக்களவை தேர்தல் பரப்புரையின் போது மத்திய சென்னை தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அப்போது மத்திய சென்னை எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என்று ஒரு புகார் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அவதூறு வழக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் தொடர்ந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகி இருந்தார். அதே போல மேற்கொண்டு இந்த வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்றும் அவர் தரப்பில் ஒரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இன்று இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இன்றைய தினம் தயாநிதி மாறன் நேரில் ஆஜராகவில்லை. அதே போல இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஒரு புதிய மனுவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது, இந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்க கூடாது என்று தயாநிதி மாறன் தரப்பிலிருந்து ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஏற்கனவே அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த அந்த ஒரு மனு விசாரணை முடிந்து அதன் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது. மேலும் இந்த ஒரு வழக்கு விசாரணை, இந்த வழக்கை விடுவிக்க கோரிய அந்த மனு மீதான விசாரணை அக்டோபர் 16ஆம் தேதிக்கு தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன். தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்க்க